மறுபடியும் அந்த லைஃப் ஒரே ஒரு தடவை வராதா? எந்த கவலையும் இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். லஞ்ச் டைமில் திருடி சாப்பிட்ற அந்த சாப்பாடு, 4 o'clock அடிக்கிற அந்த சவுண்ட் பெல்லு, லாஸ்ட் பெஞ்ச், ஃபர்ஸ்ட் லவ், ஒன் சைட் லவ், எவ்வளோ சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்காத ஃப்ரெண்ட்ஸு, முட்டை மார்க் எடுத்துகிட்டு போய் அது 10 மார்க் ஆக்கி வீட்டில் காமிச்சோம். பென்சிலில் கிறுக்கல், டெஸ்கில் அவளோட நேமு, ஓட்ட டவுசரு, பட்டா பேரு. ஐயோ, இது எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். அன்பிற்குரிய செல்வங்களே, அன்பர்களே, சொந்தங்களே, இந்த மாபெரும் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்கு நான் நன்றி சொல்கிறேன். முதலாவது. இரண்டாவதாக, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துகிறீர்களே, அது மாபெரும் நிகழ்ச்சி. அது மிகுந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பள்ளியில் 1990ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்று ஆசிரியர் பணி செய்து வருகிறேன். என் பெயர் கலைவாணி. என் பேர் சுஜாதா. என்னுடைய பெயர் நிர்மலா. என் பேர் அமுதா. என்னுடைய பேர் சரஸ்வதிங்க. என் பேர் லட்சுமி. என் பேர் இயேசுநாதன். பேர் கே திருப்பதி. ஆனால் பள்ளியில் வச்சிருக்க பேர் சிப்பா என்கின்ற துறை. பேர் PM மணிமேகலை. என் பேர் ராஜா. நான் இந்த பள்ளியில் படித்தேன். நாங்கள் 36 வருஷம் ஆச்சு. ஒன்றா கூடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். 1990 10வது படித்தோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒரு புதிய உறவு மலரும். இனி நாம் மீண்டும் அந்த புதிய உற்சாகத்தோடு இணைவோம். ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடத்த முடியுமா அப்படின்ட்டுலாம் யோசித்த நேரங்கள் உண்டு. அதை இப்போ நடத்தி காட்டியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும், ஏற்பாடு செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போண்டா கடை 25 காசு கொடுத்தா 5 போண்டா. மதிய உணவு அதுதான் எங்களுக்கு. அப்பயே சத்துணும் சோறு போட்டோம். மரகதம் அக்கா, இன்னொரு அக்கா பேர் தான் மறந்துட்டேன். நல்லா இருக்கிறாங்க. இப்பயும் அவங்கள நான் மறக்க மாட்டீங்க. எங்கள் ரகுபதி வாத்தியார் விளைஞ்சான்னுவார். மழையே பெய்யல சார், எங்கே சார் விளையிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். எங்களுக்கு மட்டும் 2 கொடுத்துருவாங்க. படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். பள்ளிக்கூடத்தில் பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல.
போட்டாலோ நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு என் நெஞ்சில் ஞாபகமாச்சு